ஹே வீப்ஸ்! இந்த ஒன் பீஸ் அனிமில சில கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கூட ரொம்ப டச் ஆகுற மாரி இருக்கும். பார்த்தா டக்குன்னு அடுத்த ஃப்ரேம்லயே நம்மள பிட்ரே பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இது மாரி ஒன் பீஸ்ல இருக்கிற பெரிய பெரிய பிட்ரேயர்ஸ் தான் நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துருக்கிறது வீப் டிவி. அப்புறம் சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்ப நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்கள வந்து சேரும். வாங்க வீப்ஸ், டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நம்ம மனசுல ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது நம்ம பார்க்க போற பிட்ரீயல்ஸ் எதையுமே நம்ம ரேங்க் பண்ண போறதில்ல. இதெல்லாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு கிரியேட் பண்ணியிருக்குன்னு தான் பார்க்க போறோம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற பிட்ரீயல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபேவரபுளா இருக்கும். அதாவது மெயின் கேரக்டருக்கு ஹெல்ப் பண்ற மாரி இருக்கும். அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, வானோ ஆர்க்ல டென்ஜரோ பண்ற பிட்ரீயல் தான். டெக்னிக்கலா அத வந்து நம்ம ஒரு பிட்ரீயல்னு சொல்ல முடியாது. அவன் உரோச்சிக்கு அடிக்கிற பிளாட் ட்விஸ்ட்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஸ்டார்ட்டிங்ல டென்ஜரோவ நம்மளுக்கு உரோச்சியோட கையாள் மாரி காமிச்சிருப்பாங்க. பட் லாஸ்ட்ல அவன் வார்டனோட சப்பார்டினேட்ன்னு சொல்லிட்டு, அவன் வார்டனுக்காக ரிவெஞ்ச் வாங்குறதுக்காக அத்தன வருஷம் உரோச்சிக்கு அடியில வேலை செஞ்சிருப்பான். கடைசியில உரோச்சிய பிட்ரே பண்ணி ரிவெஞ்சும் வாங்கிடுவான். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா, இது வந்து டென்ஜரோட ரிவெஞ்ச் தான். ஆனா உரோச்சியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்களேன், இது மிகப்பெரிய பிட்ரயல். நம்மளுக்கு இந்த வானவா இருக்குல்ல, கைடவும் உரோச்சியும் டிஃபீட் ஆகுறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு நல்ல ஹோல்சமான மூவ்மெண்ட்னா, இது இந்த டென்ஜரோட ரிவெஞ்ச் மூவ்மெண்ட் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கைடோ வந்து உரோச்சிய சாவடிக்கிறது. ஆமாங்க. ஒனிகாஷிமா ரைட் நடந்துட்டு இருக்கப்ப, கைடோ வந்து ஒனிகாஷிமா ஐலாண்ட வானோட ஃப்ளவர் கேபிட்டல்ல இறக்கி அது பெரிய பிளாஸ்ட் பண்றேன்னு சொல்லுவான். பட் ஃப்ளவர் கேபிட்டல் வந்து உரோச்சிக்கு சொந்தம். இதனால உரோச்சிய வந்து கைடோ கிட்ட போயிட்டு, "நீ நினைக்கிற மாதிரிலாம் உன்னால செஞ்சுட்டு இருக்க முடியாது. இன்ஃபேக்ட் நீ வானோல இருக்கிறதுக்கான காரணமே நான் தான். ஸோ அதனால நீ எனக்கு அடியில தான் வேலை செய்யணும்னு" பெரிய இது மாரி பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன, கைடோ இது மாரி தொண தொணன்னு பேசுறவங்கள பார்த்தாலே செம கடுப்பாவான். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? கைடோ வந்து உரோச்சிய அழகா வெட்டி போட்டுருவான். என்னதான் கைடோ கிட்ட வெட்டு வாங்கியிருந்தாலுமே, உரோச்சி வந்து பார்த்தீங்கன்னா, அவன் டெவில் ஃப்ரூட் பவர யூஸ் பண்ணி ரிட்டர்ன் உயிரோட வந்துருவான். ஆனா, அதுக்கப்புறம் உரோச்சி எல்லார்கிட்டயுமே செம அடி வாங்கியிருப்பான். ஸோ, கைடோ வந்து இந்த உரோச்சிய வெட்டுற சீன் வந்து பார்த்தீங்கன்னா, சீரியஸாவே செம சூப்பரா இருக்கும். பட் உரோச்சியோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது வந்து பிட்ரயல் தான். நெக்ஸ்ட் பார்க்க போறது, பிக் மாம் வந்து ஜெர்மாவ கில் பண்ண ட்ரை பண்றது தாங்க. ஆமா. ஸ்டார்ட்டிங்ல சாஞ்சிய வந்து ஜெர்மா ஃபேமிலி ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருப்பாங்க. இன்ஃபேக்ட் நம்மளுக்கே ஜெர்மா ஃபேமிலி மேல ஒரு கடுப்பு உண்டாயிருக்கும். பட் லாஸ்ட்ல பிக் மாம் வந்து ஜெர்மா ஃபேமிலிய சாவடிச்சுட்டு அவங்களோட ஆர்மியெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் இந்த மேரேஜ் அலையன்ஸ் பிளானே போட்டிருப்பாங்க. என்னதான் இந்த விஷயம்லாம் நடக்கலனா கூட, ஜெர்மா ஃபேமிலி வந்து சாஞ்சிக்கு பண்ண கொடுமை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு, பிக் மாமோட பெட்ரியல் பிளான பார்த்தா, அது நம்ம மனசுக்கு ஓரளவுக்கு ஆறுதலா தாங்க இருக்கும். சரிங்க. இதுக்கடுத்து நம்ம பார்க்க போற பிட்ரியல் எல்லாமே நம்ம மனச உடைக்கிற அளவுக்கு பிட்ரியல். ஸோ அதனால மனச கொஞ்சம் தேத்தி வச்சுக்கிட்டு வீடியோவ பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது, அப்பு வந்து கிட்டையும் கில்லரையும் பிட்ரே பண்றது. ஆக்சுவலா அந்த டைம்ல நம்மளுக்கு கிட்டு கூடயும் சரி, இல்ல கில்லர் கூடயும் சரி பெரிய அளவுக்கு கனெக்ஷன் இருந்திருக்காது. அவங்கள அனிமில ஒரு டெவலப்பிங் சைட் கேரக்டர்ஸ் மாரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல கிட் அண்ட் கில்லர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பு கூட ஒரு அலையன்ஸ் போட்டிருப்பான். இன்ஃபாக்ட் அந்த அலையன்ஸ்ல ஹாக்கின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கூட இருந்திருப்பாங்க. பட் அப்பு வந்து சீக்ரெட்டா பீஸ்ட் பைரட்ஸ்ல இருந்திருப்பான். அப்புவோட வேலையே இது மாரி ஸ்ட்ராங்கான பைரட்ஸ் கூட அலையன்ஸ் வச்சுக்கிட்டு, அவங்கள கைடோக்கு அடியில சேர்த்து விடுறது தான். ஸோ இதே மாரி கைடோவையும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டுருவான். ஹாக்கின்ஸ் வந்து கைடோக்கு பயந்துட்டு அவன் கூட சேர்ந்துப்பான். பட் ஆனா கிட்டும், கில்லரும் அவங்க கூட சேர மாட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? கைடோ வந்து கிட்டையும், கில்லரையும் ஈஸியாவே டிஃபீட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் அவங்கள வுடான் ஜெயில்ல போட்டுருவான். இந்த பிட்ரயல் நம்மளுக்கு அப்ப அவ்வளோ பெரிய ஃபீலிங் கிரியேட் பண்ணலனா கூட, நம்மளுக்கு வானார்க்கோட எண்டிங் ஸ்டேஜஸ்ல ஓரளவுக்கு நல்ல பெரிய ஃபீலிங்கே கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, காக்கு, ராப் லூசி, கலீஃபா, அப்புறம் ப்ளூனோ. இவங்க எல்லாருமே வந்து நம்ம ஐஸ்பர்க்க பிட்ரே பண்றது தாங்க. எனக்கு ஒன் பீஸோட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ்ல ரொம்ப ஃபீலான ஒரு பிட்ரயல்னா அது இதுதான். ஏன்னா, இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, லூஃபி குரூ கூட அவ்வளோ ஹோல்சமா பேசி பழகிட்டு இருப்பாங்க. இதுலயும் ராப் லூசியோட புறாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா வாய்ஸ் குடுத்துக்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கும். பட் இதுல ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா, காக்கு தான். ஏன்னா, காக்கோட மூக்கும் சரி, ஊசோப்போட மூக்கும் சரி 2மே ஓரளவுக்கு சிமிலரா தான் இருக்கும். இத வச்சுட்டு லூஃபி வந்து காக்குவ பார்த்துட்டு ஊசோப் ஊசோப்ன்னு தான் சொல்லி கூப்பிடுவான். இந்த விஷயம் எல்லாமே ஓரளவுக்கு ஹோல்சமா நல்லாவே இருக்கும். ஆனா, எப்போ இந்த ஆர்க் வந்து அதோட இன்டீரியர் ஸ்டேஜஸ்ல போகுதோ, அந்த டைம்ல தான் இவங்க வந்து வில்லன்ஸே காட்டுவாங்க. அதுவும் நார்மல் வில்லன்ஸ் இல்ல. ஒரு நல்ல கேரக்டர பிட்ரே பண்ண துரோகிங்க. அதுவும் இவங்க கூட ஷிப்ல வேலை செஞ்சவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பிட்ரே பண்ணத பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் ஆயிடுவாங்க. இன்ஃபாக்ட் நம்ம கூட ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது, ஸ்குவாட் வந்து ஒயிட் பியர்ட பிட்ரே பண்றது. வார் ஆர்க்ல எந்த அளவுக்கு ஃபைட்ஸ் இருக்கோ, அந்த அளவுக்கு சேட் சீன்ஸும் இருக்கும். அதுல ஒரு சேட் சீன்ஸ் தான் இது. ஏன்னா, ஒயிட் பியர்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேஜ்ல ஒரு நல்ல கேரக்டராவே காமிச்சிருவாங்க. இல்ல. ஃபர்ஸ்ட்லேருந்தே நல்ல கேரக்டரா தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. பட் அந்த ஸ்டேஜ்ல ஒயிட் பியர்ட் கூட நமக்கு நல்ல ஒரு கனெக்ஷன் வந்துரும்.
ஏஸை காப்பாத்துறதுக்காக எல்லாருமே அங்க வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல அகைனோ வந்து ஸ்குவாட் கிட்ட ஒயிட் பிளேட் வந்து இவங்களோட குரூ எல்லாத்தையுமே பிட்ரே பண்ண போறதாவும், இவங்கள பிட்ரே பண்ணிட்டு ஏஸை காப்பாத்தி கூட்டிட்டு போக போறதா சொல்லியிருப்பான். இதனால பிரெயின் வாஷ் ஆயிட்டு ஸ்குவாடுமே வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பிளேட கத்தியால குத்திடுவான். ஆனா இதுக்கு அடுத்து வர சீன் தாங்க செம மாசா இருக்கும். இன்ஃபேக்ட் நானே ஒயிட் பீட் வந்து ஸ்குவாட போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிடுவான்னு தான் நினைச்சேன். பார்த்தா ஸ்குவாட கட்டி பிடிச்சிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். இந்த சீன் தாங்க ஒயிட் பீட் மேல என்னோட மரியாதையே ஜாஸ்தியாக்குச்சு. இதுக்கடுத்து பார்க்க போறது பிளாக் பியரோட பிட்ரியல். ஆமாங்க, இந்த மொத்த ஒன் பீஸ்ல எது ரொம்ப ஒஸ்டான பிட்ரியல்னா அது பிளாக் பியரோட பிட்ரியல் தான். இதுக்கான காரணம் டீச் வந்து சின்ன வயசா இருக்கப்பயே பாப்ஸோட குரூப்ல ஜாயின் பண்ணியிருப்பான். அப்புறம் அந்த சின்ன வயசுல இருந்தே பாப்ஸ் கூடயே தான் வளர்ந்துருப்பான். அது மட்டும் இல்லைங்க, ஒயிட் பிளேடோட ஷிப்பில் இருக்க கோல்டன் ரூலுமே வந்து பார்த்தீங்கன்னா டீச்சுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனாலுமே பவரோட ஆசைக்காக பிளாக் பியர்டு வந்து அந்த ரூலை உடச்சி தாச்சை சாவடிச்சிருவான். தாச்சை வந்து டீச் சாவடிச்சதுக்கு அப்புறமா அவன் வந்து ஒயிட் பியர்ட் குரூல வந்து தனியாக பிரிஞ்சு போயிடுவான். இதுக்கப்புறம் டீச்சர் தேடி வந்த ஏசியுமே வந்து பிடிச்சி அவங்கள நேவி கிட்ட கொடுத்துருவான். கடைசியா வாரார்க்ல தன்னை சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்ட ஒயிட் பியர்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவன் சாவடிச்சிருவான். ஒயிட் பியர்டோட டெத்துக்கு அப்புறமா ஒயிட் பியர்டோட டெவில் ஃப்ரூட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டீச் வந்து திருடிடுவான். என்னால் பர்சனலாக மன்னிக்கவே முடியாத ஒரு பிட்ரேயல்னா அது டீச்சோட பிட்ரேயல் தாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சாஞ்சியை வந்து புட்டிங் பிட்ரே பண்ணுறது. இந்த பிட்ரேலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டாக நம்மளை ஹிட் பண்ணிடும். என்னதான் சாஞ்சி வந்து லூஃபி கூட சண்டை போட்டுட்டு அவங்க குரூவை விட்டு வெளியே போயிருந்தாலுமே அவங்க ஃபேமிலி மட்டும் சாஞ்சியை ஒழுங்காக பார்க்காதுங்க. இன்ஃபேக்ட் சாஞ்சியை வந்து அவங்க ஃபேமிலி ரொம்பவே ஹார்ஷாக மிஸ்ட்ரீட் பண்ணுவாங்க. அவனை போட்டு அந்த அடி அடிப்பாங்க, அவனை அவ்வளோ அசிங்கப்படுத்துவாங்க. ஆனாலும் சாஞ்சி புட்டிங் கூட பேசுகிறப்ப புட்டிங் வந்து சாஞ்சிக்கு ரொம்ப கம்ஃபர்டிங்காக பேசுகிற மாதிரி தான் இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் அதை பார்க்குற ஃபேன்ஸான நம்மளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா புட்டிங் வந்து சாஞ்சி மேலே ட்ரூவாக லவ் வச்சுருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் சில எபிசோட்ஸ் கழிச்சு தான் புட்டிங்கோட ட்ரூ ஃபேஸே நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. அதாவது புட்டிங் வந்து பிக் மாமோட பிளானுக்காக சாஞ்சியை சாவடிக்கிறதுக்காக தான் அவன் கூட லவ் பண்ணுற மாதிரி பழகிருப்பா. இது எல்லாத்தையும் சாஞ்சி பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் ஆகிடுவான். இன்ஃபேக்ட் சாஞ்சி வந்து ஸ்டார்ட் ஸ்கூலு ரொம்ப வெள்ளந்தியான மனசு இருக்க ஒரு கேரக்டர். ஸோ அவனோட மனசை புட்டிங் இப்படி உடச்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அது கூடவே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசை ரொம்பவே உடைக்கிற மாதிரியான ஒரு பிட்ரயல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யோர்க் வந்து ஸ்டெல்லாவை பிட்ரே பண்ணுறது, அதாவது வெகாபங்கை பிட்ரே பண்ணுறது. வெகாபங் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட உடம்போட தேவையை வந்து ஒரு 6 பாட்டாக பிரிச்சிருவான். அதில் யோர்க்கோட வேலை வந்து சாப்பிட்டுட்டு தூங்குற வேலை தான். மீதி 5 வெகாபங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வாய்டு செஞ்சுரி பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லாவுக்கு தெரிஞ்சிடும். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வெகாபங்குக்கு தெரிஞ்சதுனால வேர்ல்டு கவர்மெண்ட் வந்து வெகாபங்கை சாவடிச்சிருவாங்க. பட் யோர்க்குக்கு வந்து உயிரோட இருந்து ஒரு செலஸ்டியல் ட்ராகனாக மாறணும் ஆசை. ஸோ இதனால யோர்க் வந்து ஸ்டெல்லாவை பிட்ரே பண்ணி கோல்டு கவர்மெண்ட் கூட சேர்ந்துருவா. யோர்க்கோட பிட்ரேல வந்து லிட்ரலாக வெகாபங்கை சாவடிக்கிற அளவுக்கு போயிடும். அதுவும் யோர்க் வந்து வெகாபங்கோட ஒரு பாட்டாகவே இருந்துட்டு வெகாபங்கை பிட்ரே பண்ணுறதுலாம் ரொம்பவே மோசம். லாஸ்ட்டாக பார்க்க போகிறது இருக்கிறதுல ரொம்ப ஒஸ்டான பிட்ரேல் காஞ்சிரோட பிட்ரேல் தாங்க. காஞ்சிரோ வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே ஓடரன் கூடயும் சரி ஆகாசாயனைன் கூடயும் சரி அவ்வளோ ஒரு பாண்டிங்காக பழகியிருப்பான். இது மட்டும் இல்லை, ஓடனோட சந்தோஷமான டைம்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை அவனோட கஷ்டமான டைம்ஸாக இருக்கட்டும் சரி, இது எல்லாத்திலையுமே வந்து காஞ்சிரோ வந்து அவன் கூடயே தான் இருந்திருப்பான். ஆனால் கடைசியில் இது எல்லாமே பொய், நான் அவங்க கூட சும்மா நடிச்சுட்டு தான் இருந்திருப்பேன்னு சொல்லியிருப்பான் பாருங்க. லிட்ரலாக அதெல்லாம் ரொம்பவே ஒஸ்டான ஒரு பிட்ரேயல். உரோச்சி சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிரோ வந்து ஓடன் கூட சின்ன வயசுலேருந்தே பழகி அவனை பிட்ரே பண்ணியிருப்பான். என்னால் மன்னிக்கவே முடியாத ஒரு விஷயம்னா கியோமோன் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சரோ கிட்ட அட்லீஸ்ட் ஒரு டைம் கூட நீ எங்கள் கூட ஃபேமிலியாக வாழியான்னு கேட்டிருப்பான். பட் ஆனால் அதுக்கு அவன் நான் எல்லா டைமுமே அவங்க கூட ஒரு நடிகனாக தான் வாழ்ந்தேன்னு சொல்லியிருப்பான். ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த பிட்ரேயல்ஸில் எந்த பிட்ரேயல் ரொம்ப ஹார்டாக ஹிட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணது வீப் டிவி சைனிங் ஆஃப்.